இது என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது ரொம்ப நாளாக. அது என்னென்னா, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்குன்னு தேடும்போது தான் அதனுடைய இது தெரியுது. அதாவது கவர்மெண்ட் வேலைன்னு தேடும்போது தான் தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் வாங்கும்போதும் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு 350 ரூபா மினிமமில் இருந்து 850 ரூபா 1000 ரூபா வரைக்கும் வருது. அது காமனாக எல்லாருக்குமே வச்சா பரவாயில்ல. இதில் ஒரு சில இங்கே மேலேயே இந்த அப்ளிகேஷன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான், இதுலேயே இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஃபீ ஃபார் ஜென்ரல் கேட்டகரின்னு இருக்குது, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டு. அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே 500 ரூபா. அதுவே பக்கத்தில் பார்த்தீங்களா, ஃபீ ஃபார் எஸ்சி எஸ்டி பிஹெச்பி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நில்லு. அது ஏன் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு மட்டும் 500 ரூபா? அவங்களுக்கு மட்டும் பணம் அவங்க வீட்டிலையே மரத்துங்களில் காய்ச்சி கொத்து கொத்தாக தொங்குது. இந்த ஒரு அப்ளிகேஷனில் மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலுமே இதே மாதிரி தான் ஃபீஸ். இந்த ஃபீஸுக்கு பயந்தே பல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் போயிட்டோம். எங்கே பார்த்தாலுமே இப்படி பண்ணால் எப்படி தான் நாங்கள்லாம் இது பண்ணுறது? எங்களுக்கு மட்டும் பணம் மரத்தில் காய்ச்சி கொட்டினே இருக்குது. ஏன் எங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்லேயே தான் அவங்களுக்கும் எக்ஸாம் வைக்கணுமா? அவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அமௌண்ட்டாச்சும் வைக்கலாமே. சுத்தமாக இப்போது இந்த 500 ரூபான்றதில் அவங்களுக்கு ஒரு 300 ரூபா வச்சு வைக்கலாமே. ஏன் இந்த பாரபட்சம்? எல்லாத்துலேயுமே எங்களையே போட்டு நொங்கு எடுக்கிறீங்க. முடியலை. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டி பாஸும் ஆக முடியல, அந்த ஃபீஸுக்கான காசும் போகுது. அப்படியே ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் பாஸ் ஆகியும் பிரோஜனம் இல்லாமல் போயிடுது. கேட்டால் அவங்க கோட்டாக்கு கிடைக்கலையாம் அப்படின்றாங்க.